வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராணிப்பேட்டை வாலாஜா பகுதியில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோவில் உள்ளது. கோவில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது. தினமும் அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று அம்மனுக்கு பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதை முன்னிட்டு அம்மனுக்கு சர்வ புஷ்ப அலங்காரம் செய்து தங்க ஆபரணம் சாற்றி ரூபாய் நோட்டுகளால் ஆன பணமாலை அணிவித்தனர். காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி அலகு குத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். மதுரை எஸ் காலனி பாரதியார் தெருவில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயில் 59வது ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. விழாவையொட்டி அம்மனுக்கு தினமும் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றன. கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் ராஜாங்கம், ஜீவா, ராஜேந்திரன், கோயில் கமிட்டியாளர்கள் முருகேசன், ரவி, செந்தில், ரமேஷ், சுரேஷ், விஜயகுமார், முத்தையா, ராஜசேகரன், பாலாஜி, பிரகாஷ் உள்ளிட்டோர் செய்தனர். அர்ச்சகர் உமாபதி, சின்ன பூசாரிகள் பால்ராஜ், பாண்டி ஆகியோர் அம்மனுக்கு பூஜைகளை செய்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ காளியம்மன் அருள் பெற்றனர். பக்தர்கள் அழகு குத்தி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் வரும் 20ஆம் தேதி ஆணி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இவ்விழா 10 நாட்கள் நடைபெறும். விழாவை ஒட்டி தினமும் சுவாமி, அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று அருள் பாலிப்பர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும்
சுவாமி நெல்லையப்பர் தேர், காந்திமதி அம்பாள் தேர் மற்றும் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகளின் தேர்கள் சுத்தம் செய்து அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. கோயிலில் நடக்கும் திருப்பணிகளை கலெக்டர் ஆனந்த் மோகன் ஆய்வு செய்தார். தேரோட்ட ஏற்பாடுகள், சுவாமி மற்றும் அம்பாள் தேர்களை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அறநிலையத்துறை, காவல்துறை, மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்கும் பணிகளை உடனே துவங்கும்படி அதிகாரிகளுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். 2, 3, 4 வடம் இருக்கணும். 4 வடமே புது வடம் தான். ஆமாம், சாமி பேருக்கு 2 வடம் புது வடம் தான். புது வடம் போன வருஷம் வாங்க சார். 250 அடிங்க சார். 60 அடி சுற்றி வாங்க சார். 101 அடி கொண்டு அப்படியே வெஹிக்கிள் தேவையான அந்த வெஹிக்கிள் இது வந்து பழைய இது வந்து இந்த வண்டி இது இறங்கி நின்றுச்சுன்னா இது வந்து தாங்கி பிடிச்சிக்கணும். இது ரன் ஆகாது, சப்போர்ட் இல்லை. பட் இதுவும் கூட மூவ் ஆகும். மூவ் ஆகும். லைன் போட்டுருவோம் சார். லைன் போட்டுருவோம். 2 பக்கமே லைன் போட்டுருவோம். அதுவும் ஃபுல்லாகவே லைன் போட்டு அந்த சைடு வந்து இந்த மாதிரி பேட்சஸ் எல்லாம் இருக்கா ஏற்கனவே அந்த ஃபோட்டோஸ் பண்ண மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி ரத வீதி எந்த நெல்லையப்பர் சுவாமி கோயிலில் வருகின்ற 20ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றம் நடத்தப்பட்டு 28ஆம் தேதியில் தேரோட்டம் நடக்க உள்ளது. இது சம்பந்தமா போன வாரம் வந்து கலெக்டரேட்ல அனைத்து துறைகளையும் கூப்பிட்டு ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தப்பட்டோம். அதில் ஒவ்வொரு ஹெச்ஆர்என்சி, போலீஸ், சிட்டி போலீஸ், அதே மாதிரி கார்பரேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி அத்தனை துறைகளும் கலந்து கொண்டன. ஒவ்வொரு துறைக்கும் அவங்க செய்ய வேண்டிய பணிகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னைக்கு முடிக்கணுங்கிறதும் ஒரு திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இங்க விசிட்டும் வந்து ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் விசிட் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவங்க வந்திருக்காங்க. என்னென்ன இஷ்யூஸ் ஃபீல்டில் இருக்க சின்ன சின்ன இஷ்யூஸ், போன வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா, அப்படி வந்து அதை எப்படி சரி செய்யலாம், ரோடு எல்லாம் வந்து கார்பரேஷன்ல இருந்து கரெக்டான முறையில் போட வேண்டியது இருக்கு, அது எல்லாம் பண்ணியிருக்காங்களா, என்னைக்கு ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்து அதை வந்து சரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளும். மற்றபடி வந்து இந்த திருவிழாக்கு மக்களை வரவேற்கிறதுக்கு கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து முறையிலும் தயார் நிலையில்